இந்திய தேர்தல் கமிஷன் எப்போதுமே பாரபட்சத்தோடு தான் நடந்து கொள்கிறது. அதற்கு இந்த குக்கர் சின்ன வழக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்திய தேர்தல் கமிஷனிலே இரட்டை இலையை மதுசூதனன் வகைராவுக்கு வழங்கியதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே ஒரு அப்பீல் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு சிங்கிள் ஜட்ஜ் ரேகா பாலி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நமக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற ஒரு சூழல். எனவே ரேகா பாலி ஒரு இடைக்கால தீர்ப்பு, அதாவது ஒரு அரசியல் கட்சியில் 2 பேர் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், கீழமை அமைப்பு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அடுத்த மேல்முறையீடு முடியும் வரை எதிர்பார்ட்டி ஒரு பொலிட்டிக்கல் குரூப், எனவே அவருக்கென்று தனி சின்னமும் தனி அமைப்பின் பெயரும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி தேர்தல் கமிஷன் ஒரு நாளை குறிப்பிட்டு திரு டிடிவி தினகரன் தலைமையிலான இந்த தனி அரசியல் அணியை நேர்காணலுக்கு அழைத்தது. இவர்களும் சென்று நேர்காணலிலே கலந்து கொண்டு மறுநாள் அது குறித்த ஒரு அங்கீகார கடிதத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் நேரடியாக இந்த விஷயத்தை எதிர்த்தரப்பான எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கசிய விட்டு அவர்களை இந்த சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வைத்தது. அந்த மேல்முறையீட்டிலே அது கெப்டின் அபயன்ஸ் ஆகிவிட்டது. அதாவது நாம் ஸ்டே என்று சொல்லுவோம் அல்லவா, அதே போல் கெப்டின் அபயன்ஸ். எனவே அந்த உத்தரவை அமல்படுத்த முடியாமல் போயிற்று. அதற்கு பிறகு அதை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் அமர்வு, கன்வில்கர் அமர்வு, அது ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. என்னவென்றால், எந்த ஒரு தேர்தலிலுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேண்டும், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வேண்டும். ஒரு அரசியல் கட்சியிலே பிளவு ஏற்படும் போது 2 அல்லது 3 அரசியல் அணிகள் இருக்கும், பொலிட்டிக்கல் குரூப்புகள் இருக்கும். எனவே இறுதி தீர்ப்பு வரும் வரை அவை சுதந்திரமாக அரசியல் செய்ய தங்களுக்கு ஒரு அமைப்பின் பெயரும் ஒரு சின்னமும் இருக்க வேண்டும். எனவே இவர்கள் கேட்கிற மாதிரி பொதுப்பட்டியலிலிருந்து குக்கர் சின்னத்தை வழங்கிவிடுங்கள் என்பதுதான் அந்த தீர்ப்பு. ஆனாலும் அப்போது டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு முடிவடையும் தருணத்திலே இருப்பதால் 4 வாரத்திற்குள் வழக்கு முடிகிறதா என்று பார்ப்போம், அப்படி முடியவில்லை என்றால் குக்கர் சின்னத்தின் அந்த அங்கீகாரத்தை இவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அணிக்கு கொடுத்து விடுங்கள் என்றே அந்த தீர்ப்பு கூறியது. 4 வாரத்திற்குள் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த பிறகு இயல்பான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே இருக்கிறது. ஆக இந்த மேல்முறையீடு முடியும் வரை இவர்கள் தங்களை ஒரு தனி கட்சியாக பதிவு செய்ய முடியாது. அப்படி பதிவு செய்தால் இயல்பாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சி பெயரும் இரட்டை இலை சின்னம் என்கிற அந்த சின்னமும் இவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் அந்த சூழ்ச்சியே இதுதான். அதாவது குக்கர் சின்னத்தை தடுப்பதை விட இரட்டை இலைக்கு இவர்களால் எப்போதுமே உரிமை கோர விடக்கூடாது என்பதுதான் சூழ்ச்சியின் அடிப்படை. இதற்கு தேர்தல் கமிஷனும் துணை போகிறது என்பதுதான் மிகவும் வருத்தமான ஒரு செயல். அந்த வகையிலே இன்றைக்கு வழக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மிகவும் கண்டிப்பாகவும் கராராகவும் கூறினார், தேர்தல் கமிஷன் சுதந்திர சின்னங்கள் பட்டியலை கூட கையிலே கொண்டு வராமல் அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்தார்கள். இந்தியாவிலே இந்திய தேர்தல் சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் தனக்குத்தானே ஒரு ஆணை போட்டிருக்கிறது. அந்த ஆணை என்பது சின்னங்கள் ஒதுக்கீடு செய்ய உரிமை படைத்த ஆணை. அந்த வகையிலே தேசிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெற்ற சின்னம், மாநில கட்சிகளுக்கு அங்கீகாரம் பெற்ற சின்னம் மற்றும் பொது சின்னம், சுதந்திர சின்னம், இந்த சுதந்திர சின்ன பட்டியலிலிருந்து தான் பிற பதிவு பெற்ற கட்சிகள் தங்களுக்கென்று ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கின்றன. அப்படி தமிழ்நாட்டிலே கூட பல சின்னங்களை பல கட்சிகள் தேர்ந்தெடுத்தது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்திலே திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அணி என்பது அதிமுகவின் ஒரு அணி. எனவே அவர்கள் தனி கட்சியாக பதிவு செய்ய முடியாது. அப்படி தனி கட்சியாக பதிவு செய்தால் அதிமுக என்கிற அந்த கட்சியின் மீதான அவர்கள் உரிமையை அவர்கள் இழப்பார்கள். சுப்ரீம் கோர்ட்டின் மேல்முறையீடு இயல்பாகவே இயலா நிலை பெறும். அந்த விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தரப்பு விரும்புகிறது. அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகிறது என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம். எங்கள் காலத்திலே சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கவிதை எழுதியிருந்தார், நியாயங்களின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா, எங்கள் நாட்டில் அதை தேர்தல் ஆணையம் என்று அழைப்போம். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. இன்று மாலைக்குள் இந்திய தேர்தல் கமிஷன் எழுத்துப்பூர்வமாக தனது வாதத்தை உச்சநீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு சமர்ப்பிப்பார்களா என்று நமக்கு தெரியாது.
அப்படி சமர்ப்பிக்காவிட்டால் நாளை உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக குக்கர் சின்னத்தை வழங்கும். ஏனென்றால் எனக்கு ஏன் இந்த ஐயம் வருகிறது என்றால், இன்றைக்கே திமுகவின் வழக்கு, அதாவது 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் சேர்த்து நடத்தப்பட வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்திலே அடுத்த அமர்வில் வருகிறது, அடுத்த அறையில் வருகிறது. அந்த வழக்கிற்கு இந்திய தேர்தல் கமிஷனின் வழக்கறிஞர் அவர் அங்கு அப்பியர் ஆகி அவர் வாதத்தை வைக்கிறார். ஆனால் தலைமை நீதிபதியின் அமர்வுக்கு அவர் வர மறுக்கிறார். அப்படி இருக்கும்போது எழுத்துப்பூர்வமாக தர இந்திய தேர்தல் கமிஷன் தயங்குகிறது. ஏனென்றால் பல்வேறு விஷயங்கள் அதிலே அம்பலப்பட்டு போகும் என்கிற ஒரு அச்சம் அதற்கு இயல்பாக இருக்கிறது. எனவே இந்திய தேர்தல் கமிஷன் எழுத்துப்பூர்வமாக வாதத்தை தாக்கல் செய்யாமல் போகலாம். அப்படி தாக்கல் செய்யாமல் போனாலும் நாளை உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை வழங்கிவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்திய தேர்தல் கமிஷன் ஏற்கனவே அது பல்வேறு நீதிமன்றங்களிலே வைத்த வாதப்படி பதிவு செய்த கட்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் சின்னம் வழங்குவோம் என்று சொன்னாலும் கூட உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை வழங்கிவிடும். ஏனென்றால் அது அந்த அப்பீலை அட்மிட் செய்து விட்டது. ஆக மேல்முறையீடு நிலுவையிலே இருக்கும்போது ஒரு அரசியல் அணியை முடக்க முடியாது. அந்த மேல்முறையீடு முடியும் வரை அந்த அரசியல் அணி அதுவும் லெவல் பிளேயிங் ஃபீல்டில், அதாவது சமதளத்திலே அரசியல் செய்ய வேண்டும். எனவே அதற்கு ஒரு தனி அமைப்பும் ஒரு சின்னமும் அவசியம் தேவை. ஆக உச்சநீதிமன்றம் நாளை குக்கர் சின்னத்தை வழங்கிவிடும் என்பதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு.